இணை எழுத்துனா என்ன என்பதை பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம். அதற்கப்புறம் எதற்கு எவை இணை எழுத்தாக வரும் என்பதை தெரிஞ்சுப்போம். ஒலிக்கும் முயற்சி. சோ இனம்னா என்ன? முதல்ல ஒரே தன்மை உடையது. இப்ப காகம், கிளி, பருந்து இவையெல்லாம் என்ன இனம்? பறவை இனம் இல்லையா? அதே மாதிரி சிங்கம், புலி, கரடி, முயல், மான் இவையெல்லாம் விலங்கினம். அதுபோன்று நாம் எல்லாம் மனித இனம். சோ இவற்றை எப்படி இனம் பிரிக்கிறோம்? அவற்றினுடைய தன்மை ஒத்திருப்பதால் அவை ஒரே இனம். அப்படி எழுத்துக்களிலும் இனம் உண்டு. அது எதன் அடிப்படையில? ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம். நல்லா கவனிங்க. ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம். பிறக்கும் எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எது? மார்பில் என்ன எழுத்து பிறக்கிறது? வல்லினம். வல்லினமானது மார்பில் பிறக்கிறது, மெல்லினமானது மூக்கில் பிறக்கிறது, இடையினமானது கழுத்தில் பிறக்கிறது. சோ இப்படி ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உடைய எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் ஆகும். சோ ஒலிக்கும் முயற்சியாலேயோ இல்லைன்னா அவை பிறக்கின்ற இடங்களாலேயோ ஒரு இரண்டு சொற்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கிற பட்சத்துல அவற்றை இணை எழுத்துக்கள்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து எவற்றிற்கு எவை இணை எழுத்தாக வரும் அதை பார்க்கலாம். பாருங்க, வல்லினத்திற்கு மெல்லினம் இணை எழுத்தாக வரும், மெல்லினத்திற்கு வல்லினம் இணை எழுத்தாக வரும். சோ மெல்லினம் மெய்யெழுத்தாகவும் வல்லினம் உயிர்மெய்யாகவும் வரும். சோ மெல்லினத்திற்கு வல்லினம் இணை எழுத்தாக வரும். சோ அவற்றை நம்ம உதாரணங்களோட பார்க்கும் பொழுது இன்னும் தெளிவா புரியும். இடையினத்திற்கு அவையே இணை எழுத்துக்கள். சோ மெல்லினத்திற்கு வல்லினம், இடையினத்திற்கு அவையே இணை எழுத்துக்கள். இப்ப உதாரணங்களை பார்ப்போம். இங்கு, இஞ்ச், இன், இந்து, இம், இன். இத நாம எளிமையா நினைவு வச்சுக்கிறதுக்காக நமன என்று சொல்லுவோம். சொல்லிட்டு அது மேல புள்ளி வைக்கணும் இல்லையா? சோ மெல்லினம் நமன, நமன. சோ இவை மெல்லினம். இந்த மெல்லினத்திற்கு எவை இணை எழுத்தாகும்? வல்லினம். மெல்லினத்துக்கு எவை இணை எழுத்தாகும்? வல்லினம். அது என்னன்னு இப்ப பார்ப்போம். பாருங்க, இங்கிற்கு இக், இஞ்சிற்கு இச், இன்னிற்கு இட், இந்திற்கு இத், இம்மிற்கு இப், இன்னிற்கு இர். சோ இப்போ பிங்க் கலர்ல இருக்கிறதெல்லாம் மெல்லினம், பச்சை நிறத்துல இருப்பது வல்லினம். சோ அந்த வித்தியாசம் தெரிவதற்காக தான் நிறங்கள்லயும் நான் வித்தியாசப்படுத்தி கொடுத்திருக்கேன். சோ முதல்ல இருப்பது மெல்லினம், இரண்டாவது இருப்பது அதற்கு இனமான வல்லினம். சொற்கள் இடம்பெறும் பொழுது கவனிங்க, சொற்கள் இடம்பெறும் பொழுது இங்கென்பது மெய்யெழுத்தாகவும் இந்த வல்லினம் ஆனது உயிர்மெய்யாகவும் வரும். சரிங்களா? உயிர்மெய் வரிசையில கா முதல் கவ் வரைக்கும் எந்த எழுத்தா வேணா இருக்கலாம். மெல்லினம் மெய்யெழுத்தாகவும் வல்லினம் உயிர்மெய்யாகவும் வரும். சரிங்களா? இப்போ உதாரணங்கள் பார்ப்போம். இப்போ இங்கு காவிற்கான உதாரணம். வங்கம், நுங்கு, வங்கி, தங்கம், வழங்கி, தங்கை. நிறைய சொற்கள் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு 6 சொற்கள் மட்டும் சொல்லியிருக்கேன். இதுல எல்லாமே பாருங்க, இங்கு என்பது மெல்லினம் மெய்யெழுத்து. சரிங்களா? அடுத்தது இக்கு என்பதனுடைய உயிர்மை வந்திருக்கு கா, வங்கம், நுங்கு கு, வங்கி கி, தங்கம் கா, வழங்கி கி, தங்கை ஐ. இப்படி இங்கு மெல்லினம் மெய்யெழுத்தாகவும்
வல்லினம் உயிர்மெய்யாகவும். சோ இப்படி மெல்லினத்திற்கு வல்லினம் இணை எழுத்தாக வரும். புரியுதுங்களா? சோ இங்கு என்பது மெல்லினம், இக்கு என்பது வல்லினம். சோ மெல்லினத்திற்கு வல்லினம் இணை எழுத்து. இது இங்குக்கும் இக்கிற்குமான உதாரணம். இப்படி ஒவ்வொன்றுக்குமான உதாரணம் பார்க்க போறோம். அடுத்து இஞ்ச், இச். பாருங்க, மஞ்சள், இஞ்சு ச. ஊஞ்சல், இஞ்சு ச. இஞ்சி, இஞ்சு சி. வஞ்சகம், இஞ்சு ச. மஞ்சு, இஞ்சு சு. அஞ்சாமை, இஞ்சு சா. இப்படி நிறைய சொற்கள் நாம உருவாக்கலாம். நான் ஒரு 6 உதாரணங்கள் மட்டும் சொல்லியிருக்கேன். இப்படி இஞ்சு சா வரிசை வைத்து நாம் அதிகமான சொற்களை உருவாக்கலாம். இவை எல்லாம் இணை எழுத்து. அடுத்த வரிசை இன்னு டா. பாருங்க, வண்டி, இன்னு டி வந்திருக்கா. நண்டு, இன் டு. பண்டம், இன் டா. மண்டபம், இன் டா. பண்டிகை, இன் டி. பாண்டவர், இன் டா. இதுல இன் வந்து மெய்யெழுத்து. டா வரிசையில் டி, டு, டா, டி என உயிர்மெய்யாக வந்துள்ளது. அடுத்த உதாரணம் இந்து தா. இந்து இத். தா வரிசை. பந்து, வெந்தயம், இந்து தா. தந்தை, இந்து தை. சிந்து, இந்து து. தா வரிசை து, தா, தை என வந்திருக்கு. கந்தல், மந்தை. சரிங்களா? அடுத்த உதாரணம் இம்மு பா. செம்பு, அம்பு. தம்பி, பம்பரம். அம்பாள், கம்பு. சோ இவை இம்மு பாக்கு உதாரணம். இம் என்பது மெல்லினம், பாவரிசை வல்லினம். அப்ப மெல்லினத்திற்கு வல்லினம் இணை எழுத்து. மெல்லினத்தின் கடைசி இது இன்னு ரா. உதாரணம் பார்ப்போம். கன்று, ஒன்றி. நின்றார், தென்றல். அன்றாடம், கொன்றேன். இல்ல பாருங்க, முதல் வார்த்தையில ரு வந்திருக்கு, அடுத்த வார்த்தையில ரி, அதுக்கு அடுத்து ரா. தென்றல்லையும் ரா, அன்றாடம் ரா நெடில், கொன்றேன் ரே. எல்லாமே ரகர வரிசை, வல்லின ரகரம். இந்த இன் மெல்லின மெய். சோ மெல்லின மெய்யோடு வல்லின ரகரம் வந்த இணை எழுத்துக்கள். புரியுதுங்களா? இது மெல்லினத்திற்கு எப்படி வல்லினம் இணை எழுத்தா வந்திருக்குன்னு பார்த்திருக்கோம். அடுத்தது இ, எர், இல், இவ், இல், இல். யரள வழல இடையினம் என்று சொல்வோம். என்ன சொல்வோம்? யரள வழல இடையினம் என்று சொல்வோம். சோ இந்த இடையினத்திற்கு இடையினமே இணை எழுத்து. இவற்றிற்கு இவையே இணை எழுத்தாக வரும். அப்போ மெல்லினத்தை பொதுவா சேர்த்து எப்படி சொல்லலாம்? மெய்யெழுத்தை மெல்லினத்திற்கு வல்லினம் இணை எழுத்தாக வரும். இடையினத்திற்கு இடையினமே இணை எழுத்தாக வரும். இல்லையா? அடுத்தது உயிரெழுத்து. உயிரெழுத்துக்களுக்கு எது இணை எழுத்து? பாருங்க, ஆ. ஆ என்பது குறிலா நெடிலா? நெடில். சோ உயிர் எழுத்துக்கள்ல எத்தனை நெடில் எழுத்துக்கள் உண்டு? 7 நெடில் எழுத்துக்கள். எத்தனை குறில் எழுத்துக்கள்? மீதமுள்ள 5ம் குறில் எழுத்துக்கள். சோ உயிர் எழுத்துக்கள்ல 7 நெடில் 5 குறில். அந்த 7 நெடிலுக்கும் குறில் எழுத்துக்கள், நெடிலுக்கு
குறிலெழுத்து இணை எழுத்தாக வரும். ஆ அ ஈ இ. இப்ப பாருங்க, ஆ ஈ என்பது நெடில். ஆ என்ற நெடிலுக்கு அ குரில் இணை எழுத்தாகும். ஈ நெடிலுக்கு இ குரில் இணை எழுத்தாகும். ஊ நெடிலுக்கு உ குரில் இணை எழுத்தாகும். ஏ நெடிலுக்கு ஏ இணை எழுத்தாகும். ஓவிற்கு மன்னிக்கவும், நெடில் ஓ இந்த பக்கம் வரணும், குறில் ஓ இந்த பக்கம் வரணும். ஓ நெடிலுக்கு ஓ இணை எழுத்தாகும். ஐ. இப்போ ஆ ஈ ஊ ஏ ஓ இவற்றிற்கு குறில் உண்டு. ஆவிற்கு ஆ உண்டு, ஊவிற்கு ஊ என்று. சோ இந்த ஐந்திற்கும் நெடிலுக்கு இணையான குறில் உண்டு. ஓசையிலும் சரி உருவத்திலும் சரி இணையான குறில் உண்டு. ஆனா ஐக்கும் அவ்விற்கும் குறில் எழுத்து உண்டா? இல்லை. அப்போ ஐக்கும் அவ்விற்கும் எது இணை எழுத்து? ஐ உச்சரித்து பாத்தீங்கன்னா ஆவும் ஈயும் சேர்ந்ததுதான் ஐ. ஐ என்பது உச்சரிக்கும் போது ஆ ஓசையில் தொடங்கி ஈ ஓசையில் முடியும். ஐ நல்லா உச்சரித்து பாத்தீங்கன்னா தெளிவா தெரியும். ஆவில் தொடங்கி ஈயில் முடியும். அப்பொழுது ஐயிற்கு இணை எழுத்து ஈ. இப்ப அவ். அவ் என்பது ஆவில் தொடங்கி ஊவில் முடியும். உச்சரித்து பாருங்க, ஔ ஆ ஔ. அப்ப ஆவில் தொடங்கி ஊவில் முடியும். அப்ப அவ்விற்கான இணை எழுத்து ஊ. சோ மீதியெல்லாம் நமக்கு தெரியும். ஆ ஆ இ இ உ உ ஏ ஏ ஓ ஓ இது தெரியும். ஐயிற்கு இணை எழுத்து இ, அவ்விற்கான இணை எழுத்து உ. இதை மட்டும் மறக்க கூடாது. மற்றவையெல்லாம் எளிமையா நமக்கு தெரியும். சோ ஐயும் அவ்வும் மறக்க கூடாது. ஐயின் இணை எழுத்து இ, அவ்வின் இணை எழுத்து உ. நிறைய பேருக்கு ஐயும் அவ்வும் நெடிலான்ற சந்தேகமே வரும். ஐயும் அவ்வும் நெடில் எழுத்து. ஏன்னா ஐ என்று அழுத்தம் கொடுத்து உச்சரிக்கிறோம். அவ் ஆவும் ஊவும் சேர்ந்ததுதான். அப்போ அவ் நெடில் எழுத்து. புரியுதுங்களா? சோ இப்படி வல்லினம், மெல்லினம், இடையினம். மெய்யெழுத்துக்கள்ல மெல்லினத்திற்கு வல்லினம் இணை எழுத்தாகும். இடையினத்திற்கு இடையினமே இணை எழுத்தாகும். சோ உயிர் எழுத்துக்களுக்கு நெடிலுக்கு குறில் இணை எழுத்தா வரும். ஆனா நீங்க கேட்கலாம், எந்த இடத்துல ரெண்டு உயிர் எழுத்து சேர்ந்து வந்திருக்கு, அப்ப எப்படி இது இணை எழுத்தா வரும்? சரியான கேள்வி. ஆனா அளபடைன்னு நாம ஒண்ணு வரும் பாரத பகுதியில படிப்போம். அந்த அளபடைகள் வரும் பொழுது அங்க நெடிலுக்கு பக்கத்தில் குறில் எழுத்துக்கள் வரும். ஓ ஓதல், அ அதும். ஓ ஓதல், ஓ நெடிலுக்கு அப்புறம் ஓ குறில் வரும். அ அதும், ஆக்கு அடுத்து குறில் ஆ வரும். சோ இப்படி அளபடை வருகின்ற இடங்களில் மட்டும் இரண்டு உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வரும். அப்போ நெடிலுக்கு இனமாக குறில் எழுத்து ஆ என்பதற்கு இனம் ஆ என்ற குறில் எழுத்து வரும்.